ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். நம்ம ஒரு உலகம் முழுக்க சென்ற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கலாம். அவருடைய தரிசனம் மிகப்பெரியது. அவர் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் அவருடைய மினிஸ்ட்ரி இருந்துச்சு. அவர் லண்டனில் பிறந்த மனிதர், கிறிஸ்துவ ஒழுக்கத்தின்படி வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர், தேவனுக்குள்ள தன்னுடைய பெற்றோரால் மிக அழகாக வளர்க்கப்பட்டவர், நல்ல ஜெபிக்கிறவர், பாரம் நிறைந்தவர். அதுவும் ஸ்பெஷலி வாலிபர்களை குறித்த பாரம் அதிகம் அவருக்கு. வாலிபர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும் அப்படிங்கிறதும், ஆண்டவருக்குள்ளே உறுதியாக நிற்க வைக்கணுங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நல்ல எதிர்காலங்களை அமைச்சு கொடுக்கணுங்கிறதும் அவருடைய தீராத ஒரு தாகமாக இருந்தது. அதனால் பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து வந்தார். ஆண்டவரே, வாலிபர்களை நான் ரட்சிக்க விரும்புகிறேன், வாலிபர்களை நடத்த விரும்புகிறேன், வாலிபர்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன், வாலிபர்களுக்கு நான் நல்ல எதிர்காலங்களை அமைச்சு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி பல நாட்களாக ஜெபித்து வந்தபோது கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி 1844 YMCA என்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கினார். ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற இந்த தேவனுடைய மனுஷன், ஜார்ஜ் வில்லியம்ஸ், லண்டன். அவர் தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறார். நம்ம இந்திய தேசத்தில் YMCA இருக்குது, YWCA இருக்குது, ரெண்டுமே இங்கே இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் 150 நாடுகளில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. 150, ஒரு நாடு 2 நாடு 150 நாடு. அவருடைய நோக்கமே வாலிபர்களை ரட்சிப்பில் நடத்தணும், அவர்கள் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பில் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பரிசுத்த வாழ்க்கையில் வளரணும், பரிசுத்த வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டு பலப்படணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல எதிர்காலங்களை, நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க செயற்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 150 நாடுகளுக்கு மேலே இருக்காங்க. ஆசியா முழுவதும் இருக்குது. நம்ம ஆசிய நாடுகள் பகுதியில், யூரோப்பில், ஆசிய நாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கு பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஜார்ஜ் வில்லியம்ஸுடைய அந்த மன வாஞ்சை, அந்த ஆசை, அந்த தாகம் ஒரு பெரிய தரிசனமாக உருவாகி இன்னைக்கு 150 நாடுகளில் அது நடந்துகிட்டு இருக்கு. நான் பாருங்கள், இன்றைக்கும் YMCA பண்ணிகிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஸ்பீடு இல்லைன்னா கூட ஆவரேஜாக அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க. YMCAல இன்றைக்கி கூட்டங்கள் நடக்குது, இன்றைக்கும் டிவோஷன், டெய்லி டிவோஷன் நடக்குது. அவங்களும் சில சின்ன சின்ன ஸ்பான்சர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில இடங்களில் பெரிய அளவில் செய்கிறாங்க. YMCA இன்றைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு, செயல்பட்டு. ஒரு மனிதனுக்குள்ள உண்டான வாஞ்சை, ஒரு மனிதனுக்குள்ள உண்டான தாகம், அதாவது ஜார்ஜ் வில்லியம்ஸ்குள்ள உண்டான தாகம் இன்னைக்கு உலகம் முழுக்க சுவிசேஷம் போவதற்கு, உலகம் முழுக்க செயல்படுவதற்கு பெரிய காரியமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சை, உங்களுக்குள்ள இருக்கிற தாகம் நீங்கள் தேவனிடத்தில் தெரிவிப்பீங்கன்னா, தேவன் அதை கிராண்டட் பண்ணிட்டாருன்னா, அதை உங்களுக்கு ஓகே பண்ணிட்டாருன்னு சொன்னால் வேற லெவலில் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் தேவனுடைய மன விருப்பத்திற்கு பிரியமானதை நினைத்து தாகமாயிருங்கள், அது தேவனிடத்தில் சொல்லுங்கள், தேவன் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜார்ஜ் வில்லியம்ஸ்க்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய தலைமுறைக்காய் ஸ்தோத்திரம். நாட்களில் ஆண்டவர் அதை இயக்கி கொண்டிருக்கிற இயக்குநர்களுக்காக, அதை ஆண்டவர் நடத்தி அங்கே வேலை செய்கிற ஆண்டவரை எல்லா ஸ்டாஃப்ஸ்க்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அளவில் நாங்கள் எழும்பி செயல்பட எங்களுக்கு கிருபை சேர்க்க, எங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையும் ஏக்கமும் நிறைவேறணுமே அப்பா. அதை நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் சொல்லிக்கிறேன். பார்க்கிற பிள்ளைகள் இருதயத்தில் எத்தனையோ ஏக்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ தேடுதல், எத்தனையோ காரியத்திற்காக எதிர்பார்த்திருக்கலாம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.